இந்த மற்ற ஆஃபீஸில் வந்தவங்களும் சரி, யூனியன் சார்பாக எஸ்எம்டிஓ திரு வடிவேலு அவர்களுக்கும் திரு சந்திரமோகன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய நண்பர்களுக்கும் என்னோட இருந்து ஒர்க் பண்ண ரிட்டையர்மெண்ட் ஒர்க் பண்ண அனைவருக்கும் அவுட் சைடர் தோழர்களுக்கும் எம்கேஎஸ் தோழர்களுக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி இந்த அளவுக்குள்ள பேசணுன்றது அவசியம் நான் எப்பவுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஏதோ நம்ம வந்தோம் போனோம் கொண்டோம். என்னுடைய டார்கெட் என்னன்னா சர்வீஸ் பண்ணணும் கொடுக்கணுன்றதும் நான் அந்த ஏம்ல தான் இருந்துருந்தேன். ஏதோ அதில் தான் நான் ஒரு பயணிச்சு போன காலம்லாம் வேற. நான் குறைஞ்சபட்சம் 8-9 ஆஃபீஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அங்கேருந்து கூட சில தோழர்கள்லாம் முன்னாடி வந்திருக்காங்க, இப்போ சில பேர் வந்துட்டு போயிருக்காங்க. சரி, ஏதோ நான் ஒன்றே நான் சொல்லணுமான கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டேன். அப்போ இருந்த சூழ்நிலை, அப்போ இருந்த காலகட்டம், அப்போ இருந்த நிலைமைலாம் வேற, இப்போ இருக்க நிலைமைலாம் வேற. இனிமேல் வர சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது சொன்ன மாதிரி எல்லா ஆஃபீஸரும் சரி, எல்லா தோழர்களும் சரி, ஒரு ஒருமைப்பாடாக இருக்கணுன்றது நான் அன்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றது என்னன்னா, இப்போ டிவிஷனல் வர ஆர்டர்ஸும் சரி, ஏஎஸ்பி சொல்ற வார்த்தைகளும் சரி, அதுக்கு முன்னாடி போஸ்ட் மாஸ்டர் சொல்ற வார்த்தைகளும் சரி, குறிப்பாக டிஆர்ஐ சொல்ற வார்த்தைகளாக சரி, மேக்சிமம் நம்மளால முடிச்சது நம்ம என்ன செய்ய முடியுமோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது மேக்சிமம் அதை சரி பண்ணிக்கிறது நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளால முடிச்சது, அதுக்கப்புறம் யூனியன்ல இருக்காங்க செய்வாங்க, அது பார்த்துக்கிறாங்கன்றது அது கட்டாயம், அது நம்பிக்கையா இருக்கலாம். அதை உபயோகி ஆர்டர்ன்றது செஞ்சிருக்காங்க, இன்னும் மேற்கொண்டு செய்யணும். அதே நேரத்தில் நான் ஆதரவா பேச விரும்பல. மேக்சிமம் நம்ம செஞ்சுட்டு கேட்கறது வேற. அதே இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை உபயோக பண்ணிட்டு நான் செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ வர காலகட்டத்தில் சொன்ன ஜேசி சார்பா சரி, தொழிற்சங்க ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ள காலத்தில், ஸ்ட்ரைக் வர காலத்தில் நம்ம அனைத்து தோழர்களும் சொந்த பாரபட்சம் பார்க்காம நம்முடைய நிலைமைக்காக, நம்ம சூழ்நிலைக்காக, எதிர்காலத்துக்காக நம்ம வேலை நிறுத்தம் பண்ண வேண்டிய காரணத்தால நீங்க அனைவரும் ஒன்றுபட்டு இது முறியடிக்க வேணும். நான் அது வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வேற என்ன வேற ஒண்ணு இல்லை. இந்த அளவுக்கு வேற